வெல்கம் பேக் டு மை சேனல். வித்யாவுக்கு தெரியாம முருகனுக்கு கால் பண்ணி 1,00,000 ரூபாய் பணம் கேட்டிருக்கா ரோஹிணி. ஸோ இந்த விஷயம் வித்யாவுக்கு தெரிஞ்சோடனே ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் ரோஹிணி டேரக்டா கூப்பிட்டு கண்ட மெனிக்கு வித்யா திட்டுறா. இதனால ரோஹிணி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கார் ஷெட்டுக்கு பொண்ணு கேட்குறாரு. சீதாவை பற்றி தப்பாக பேசுறதுனால செம்மையாக கோவப்படுறான் முத்து. அதாவது முத்துவோட கார் ஷெட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் அவரோட பையனுக்கு சீதா பொண்ணு கேட்குறாரு. நான் இப்போ 3 கார் வாங்கி டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கேன். என் பையனோட படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால முத்து சந்தோஷப்படுறான். அப்போ அந்த ஆளோட வந்தவன் தனியாக டிராவல்ஸ் ஒன்னார் கூட்டிட்டு போய் பேசுறான். அந்த பொண்ணு ஒரு டிராஃபிக் போலீஸ் லவ் பண்றா. இந்த ஆள் முத்துக்கும் அந்த போலீஸோட சண்டை. அதனால இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றான். இவன் வீட்டு பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டிராவல்ஸ் ஓனர் இந்த சம்பந்தம் நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து இந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கூட ஆள் சொன்னது எல்லாத்தையுமே முத்துட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே முத்து டென்ஷன் ஆகிறான். சம்பந்தம் பேசுறதுக்காக வந்தவங்க கூட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறான். நீ தானா தனியா கூட்டிட்டு போய் ஏதோ பேசினேன் அப்படின்னு கேட்கறான். முத்து இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி அவனை தடுக்க பாக்குறாங்க. அப்ப டிராவல்ஸ் ஓனர் இவனை எதுக்கு அடிக்க வர அப்படின்னு கேட்கறாரு. உன் வீட்டு பொண்ணு நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும் அப்படின்னு கண்ட மணிக்கு பேசுறாரு. இதனால முத்து கடுப்பாகி உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு கத்திடுறான். இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை முத்துக்கு போயிட்டு இருக்கு. ரோஹிணி விஜயா கைக்குள்ள போடணும் அப்படின்னு நினைச்சு செயின் எல்லாமே வாங்கி கொடுக்க போய் இப்ப திருட்டு பட்டத்தோட நிக்கிறாங்க. விஜயா 1,00,000 ரூபாய் கேட்டதுக்கு 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்காக நாயா பேயாட்டம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வித்யாட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. வித்யாட்ட பணம் வாங்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வராங்க ரோஹிணி. அப்ப ரோஹிணியை அவ உள்ள விடாம வாசல்லே நிக்க வச்சிடுறா. முருகனுக்கு கால் பண்ணி எதுக்காக பணம் கேட்ட, அவரோட பேசி பழகி இப்பதான் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கேன். இப்படி அடிக்கடி பணம் கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த 1,00,000 ரூபாய் பணத்தையே இன்னும் நீ கொடுக்கல அப்படின்ட்டு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருக்கா. உடனே ரோஹிணி சாரி டி, நான் பணம் கேட்டது தப்பு தான், என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, இப்ப பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறா. இதனால வித்யா டென்ஷன் ஆகி உன்னோட விஷயத்துல தான் நீ எப்பவுமே குறியா இருப்ப, உங்கூட எல்லாம் நான் பழகினது நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு கோவப்படுறா. ரோஹிணி டென்ஷன் ஆகி இத்தனை வருஷ பழக்கத்தை மறந்துட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாயிடுது. ஒரு கட்டத்துல ரோஹிணி என்ன சொல்றான்னா, இனிமே உங்ககிட்ட எந்த விதத்திலயுமே பேச்சு இல்ல, உன் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. வித்யாவும் ரொம்ப சந்தோஷம், இப்பதான் உருப்படியான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு படார்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இதனால ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. வித்யா அந்த மாதிரி எல்லாம் பேசுனது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ரோஹிணி அழுதுட்டு இருக்கா. மனோஜ் அவளை பார்த்து என்னாச்சு ரோஹிணி, ஏன் அதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்கறான். அப்போ ரோஹிணி என்ன சொல்றான்னா, எனக்கு நீங்க யாருமே இல்லை, எனக்காக இருந்த வித்யாவும் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ எனக்காக கடையிலேருந்து 1,00,000 ரூபாய் பணம் எடுத்து தரையா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னா, இப்போ எல்லா கணக்கு வழக்கும் அப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன்னா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அதுக்கு ஃபைன் 1,00,000 ரூபாய் போட்டு 2 லட்சமா நம்ம கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்போ என்ன ஸ்ருதி ரவி கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஸ்ருதிட்ட பணம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அவள்கிட்ட போறா ரோஹிணி. ஆனா ஸ்ருதி என்ன சொல்றான்னா, புது ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணத்தை எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன், என்கிட்ட பணம் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ரோஹிணி என்ன சொல்றான்னா, இதுவே மீனா கேட்டிருந்தா பணம் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, மீனா உங்களை மாதிரி திருட்டு நகையில வாங்கி பிரச்சனையில மாட்டியிருக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலுமே மீனாக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் முத்து பக்கபலமா இருப்பாரு அப்படின்ட்டு பதிலடி கொடுக்குறா. இதனால ரோஹிணி எதுவுமே பேச முடியாம அங்க நின்றுட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ரோஹிணிக்கு அடி மேல் அடியா விழுந்துட்டு இருக்குது. இப்படி 4 பக்கமும் ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறா ரோஹிணி. ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணல. ரோஹிணி தான் செயினை வாங்கி ஏமாந்துருக்கா. அந்த அமௌண்ட்டே முருகனுக்கு கொடுக்கணும். அதுக்கே ரோஹிணி என்ன பண்ண போறா அப்படின்றது தெரியல. விஜயா என்னடானா இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு 1 lakh மான நஷ்ட ஈடா கேட்டிருக்காங்க. இப்படி டார்ச்சர் பண்றதுனால தான் ரோஹிணி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. ரோஹிணி அம்மா அப்பவே ஒழுங்கா மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் முன்னாடி ரோஹிணி கையேந்தி பிச்சை கேட்கற நிலைமைக்கு இவங்க வந்திருக்க மாட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டும் இப்படி பேசுவா அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆக போகுது அப்படின்னாலே நம்ம விலகிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அமௌண்ட் கேட்டு அவங்கள்ட்ட போய் நான் வித்யா அவமானப்படுத்தின மாதிரி தான் உண்மையாலுமே நடக்கும். பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க, அது உண்மைதான். அட்லீஸ்ட் மனோஜ் ஆச்சு அவன் அம்மாட்ட பேசலாம். இந்த 1 lakhக்காக ஹஸ்பண்டும் சப்போர்ட் இல்லாம அங்க இருக்கிற யாருமே சப்போர்ட் இல்லாம இருக்கிறா ரோஹிணி. என்னைக்குதான் ரோஹிணி நிம்மதியா இருக்க போறாளோ, இந்த சீரியல்ல இனி ரோஹிணியை எப்படி எல்லாம் காமிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.